அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார கொழுக்கட்டை. இது வரைக்கும் நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டையாக பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இப்போ நம்ம காரசாரமான கொழுக்கட்டை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பச்சரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் போட உப்பு. நம்ம ஏற்கனவே முந்தின கொழுக்கட்டை வீடியோலையும் இந்த ப்ரொசீஜர் பார்த்துருப்போம். சேமஸ் அதே ப்ரொசீஜர் தான். உப்பு மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா தலைப்புலன்னு தண்ணி கொதிக்கிற மாதிரி இருக்கிற தண்ணியை விட்டு தான் நம்ம இப்போ மாவு பிசைய போகிறோம். நான் இந்த வீடியோ மட்டும் பார்த்தாங்கன்னா அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் இந்த மாவு பிசைகிற ப்ரொசீஜரை காமிச்சிருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்க தண்ணியை நம்ம மாவு கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய போகிறோம். ஏன்னா நம்ம ஒரே தெரியாமல் மாவில் தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ண வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தண்ணி சேருங்க. கை போட்டுறாதீங்க, கொதிக்கிற தண்ணி. அதனால் ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்து திரும்பவும் நம்ம கரண்டியை வச்சு நல்லா மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நீங்கள் மசிச்சு அப்படி கரண்டியாலேயே மாவை பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் கரண்டியை எடுத்துகிட்டு உங்கள் கையால் பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு பொறுக்குதோ அந்த அளவுக்கு கை வரும்பொழுது நீங்கள் இதை சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் கை வச்சு பிசையலாம். அது வரைக்கும் நீங்கள் கரண்டியாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா மத்து வச்சுக்கோங்க, அதில் கூட நம்ம நல்லா கிளறி விடலாம். இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் போல் பச்சை தண்ணி தொட்டு பிசைய போகிறேன். பாருங்கள், நம்ம மாவு ஆல்ரெடி ஓரளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நான் பச்சை தண்ணியில் கை நனைச்சிருக்கேன். ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்பப்போ கையை வந்து பச்சை தண்ணியில் நினச்சிக்கோங்க. பச்சை தண்ணியை இதில் சேர்த்து ஊற்றிடாதீங்க. உங்கள் கை நினச்சிக்கிறதுக்கு மட்டும் பச்சை தண்ணி வச்சு நல்லா பொறுமையாக மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. நம்மளோட மாவு ஆல்மோஸ்ட் நல்லா பிசைஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மாவு மேலே நல்லெண்ணெய் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் மேலே நல்லெண்ணெய் தடவி வச்சிங்கன்னா மாவு வந்து உலர்ந்து போகாமல் இருக்கும். அதனால் மேலே ஒரு காட்டன் டவல் போட்டும் நீங்கள் மூடி வச்சுருங்க. ஈரம் பண்ண டவலை நீங்கள் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து உலர்ந்து போகாமல் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் கொழுக்கட்டை பண்ணும்போது கொஞ்சம் மாவு எடுக்கும் போது நீங்கள் வெளியில் தேவையான அளவுக்கு மாவை தட்டு மேலே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன பாலாக கொஞ்சம் போல் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நான் உருட்டி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அது மேலே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே நான் துணி போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்டீமர்லேயோ இல்லை குக்கர்லேயோ எப்படி வேணாலும் நீங்கள் இட்லி எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா பால்ஸையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த பால் நல்லா வெந்து ரெடி ஆகிடுங்க. நீங்கள் வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ரொம்ப குயிக்காக இதை சீக்கிரமாக வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸில் வெந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம ஈரம் பண்ண கையை வச்சு தொட்டு பாருங்கள், வெந்துடும். இது ரொம்ப வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் 10 to 15 மினிட்ஸில் எடுத்துருங்க. இப்போது நம்ம கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில். கொஞ்சம் போல் சீரகம் தாளிக்கிறதுக்கு, அது கூடவே கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அது கூட கொஞ்சமாக நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம காரத்துக்கு 2 பட்டை மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், அது கூடவே நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கி விட்டுடுங்க. இது கூட நீங்கள் ஆனியன் சேர்த்தும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு வெங்காயம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வெங்காயம் போடாமல் செய்துக்கோங்க. இல்லைங்க நாங்கள் வெங்காயம் போடுவோன்னா நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையை இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். இது நம்ம டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக குழந்தைங்க கேட்டாங்கன்னா கடகடன்னு கொஞ்சம் பச்சரிசி மாவு இருந்தாலே போதும். வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா அவங்க அழகாக எம்மியாக சாப்பிடுவாங்க. கொழுக்கட்டையிலே உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் வந்து மேலே வேணும்னா லைட்டாக உப்பு தூவிக்கலாம். நீங்கள் வெங்காயம் போட்டிங்கன்னா மஸ்ட்டு மேலே வந்து வெங்காயம் வதக்கும் போது ஒரு கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதனால தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஷார்ட் டேர்மில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதான் ஃபைனல் டச். நம்மளோட
கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பொடி கொழுக்கட்டை. கார கொழுக்கட்டை, நல்ல காரசாரமான கொழுக்கட்டை. அதுக்கு கொஞ்சம் போல் கடலப்பருப்பு, அதே அளவுக்கு உளுந்து, இதெல்லாம் நம்ம வெறும் வாணலில் போட்டு வறுக்கணும். ட்ரையாக தான் வறுக்கணும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இது கூட கொஞ்சம் போல் நான் மிளகு சேர்த்துருக்கேன். மிளகும் சீரகமும் ஆப்ஷன் தாங்க, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். நான் மிளகு ஒரு 4-5 போட்டிருக்கேன், வரமிளகா 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு மிளகு காரமும் இருக்கிறதுனால மிளகாய் காரம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் போல் நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துருக்கேன். இதுவுமே ஆப்ஷன் தான், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். நீங்கள் மாவு பிசையும் போது கூட சீரகம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக எள்ளு, நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் எள்ளு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்து வதக்கி அரைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் நான் இன்றைக்கி சாமிக்குங்கிறதுனால சின்ன வெங்காயம் சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் ஆற விட்டு பொடியாக கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம கடாயில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் சீரகம், அது கூட கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் போல் நம்ம உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். இது 3ம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, நம்மளோட தாளிப்பு இதில் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கொழுக்கட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா நீங்கள் எல்லா கொழுக்கட்டையும் நல்லா ஃபஸ்ட்டு சேர்த்து அந்த எண்ணெய் கோட்டாகிற அளவுக்கு ஒரு தடவை நல்லா பெரட்டிக்கோங்க. இப்போது நம்ம நுணுக்குன்னு அதை ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஃபஸ்ட்டு போடும் போதே செக் பண்ணிக்கோங்க. நான் நுணுக்கும் போதே இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணலைன்னா இந்த சமயத்தில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மேலே நம்ம நுணுக்குன மசாலாவுக்கெலாம் கொஞ்சம் போல் சால்ட்டு தேவைப்படும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். ஆனால் நான் அரைக்கும் போது ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு தான் அரைச்சிருக்கேன். அதனால் நீங்களும் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இப்போ கொஞ்சம் போல் சால்ட்டு தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா மேலே நீங்கள் சாப்பிடும் போது அந்த மசாலா சப்புன்னு ஆகிடும். அதனால் சால்ட்டு போட்டுக்கிட்டால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதாங்க, நம்ம பொடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்வீட்டே பண்ணாமல் இந்த மாதிரி கார கொழுக்கட்டை கூட பண்ணலாம். இது டீ கூட சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 விதமான கொழுக்கட்டைங்க பார்த்தோம். உங்களுக்கு வேணும்னா நான் பால் கொழுக்கட்டையோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இது சிம்பிளான ரெசிபிங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.